ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு மஞ்சுஸ் லைஃப். இன்றைக்கி மஞ்சுஸ் லைஃப்பில் ரொம்பவே ஈஸியான ப்ளஸ் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கார்லிக் பன்னீர் ரைஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. 100 கிராம்ஸ் பன்னீரை நான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் அதுக்கு ஒரு 10 to 15 பல் பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட், டர்மரிக் பவுடர், இது சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, சால்ட்டு, பெப்பர். நான் ரைஸ் ஆல்ரெடி குக்கரில் நல்லா ஒரு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி ரொம்பவே பண்ணுறது ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார்லிக்கை நம்ம நல்லா இடிச்சுக்கலாம். இந்த கார்லிக்கை நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ்வில் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ண அப்புறம் நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 கேஷ்யூ நட்ஸ் இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பண்ணலாம். கேஷ்யூ நட்ஸ் இப்படி கலர் மாறினதும் நான் இதில் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கார்லிக்கு, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயிலில் நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி விடலாம். இந்த கார்லிக் கூட நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், காரத்துக்கு நல்ல ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நான் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் செய்கிறது ஒரு 4 to 5 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு செய்கிறேன். அதனால் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பு உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். இந்த க்யூப்பாக இருக்கிற பன்னீரை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல பொடியாக உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் உடச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ மசாலாவில் நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம உதிர்த்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஜென்டில் மிக்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ண ரைஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இப்போ இதில் மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பை கூட அணைச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா ஆல்ரெடி ஹீட் இருக்கும், அதில் நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணாலே போதும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கார்லிக் பன்னீர் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது ஒரு ரொம்பவே ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்மளோட கார்லிக் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு